அஸ்ஸலாமு அலைக்கும் சுவை விரும்பிகள் எல்லோரும் நலமா? வெல்கம் டு அமினாஸ் குக் புக். இன்னைக்கு நம்ம குக் புக்ல கீ ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். கீ ரைஸ் செய்ய தேவையான பொருட்கள்: பட்டை 2 துண்டு, கிராம்பு 4, நட்சத்திர மொக்கு 2, ஏலக்காய் 2, ஜாதிபத்திரி 1, விரிஞ்சி இலை 3, கல்பாசி 4, தேவையான அளவு உப்பு, பெரிய வெங்காயம் 3, தக்காளி 1, பச்சை மிளகாய் 4, நெய் 5 டேபிள் ஸ்பூன், கோகனட் ஆயில் 3 டேபிள் ஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 4 டீஸ்பூன். ஒரு கடாய் அடுப்புல வச்சு கடாய் சூடானதும் அதில் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அப்புறம் நெய்யை ஆட் பண்ணுறேன். நெய் உருகுனதும் பட்டை, கிராம்பு 4, ஏலக்காய் 5, நட்சத்திர மொக்கு, ஜாதிபத்திரி, பிரிஞ்சி இலை, கல்பாசி, நறுக்கி வச்சுல பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் உங்க காரத்துக்கு ஏற்ற நீங்க சேர்த்துக்கோங்க. சேர்த்து லேசா வதக்குறேன். லேசா வதக்கிட்டு பிறகு இஞ்சி பூண்டு ஆட் பண்றேன். 4 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன். உப்பு சேர்த்தோம்னா இஞ்சி பூண்டு சட்டியில அடி பிடிக்காது. அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் கொஞ்சமா உப்பு சேர்க்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. வதக்குன பிறகு புதினா, சிறிதளவு கொத்தமல்லி சேர்த்து வதக்குங்க. வதக்கிட்டு நான் 5 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கிறேன். அதனால 10 டம்ளர் தண்ணி மெஷர் பண்ணி அதில ஊத்துறேன். எந்த டம்ளர்ல ரைஸ் எடுத்தோமோ அதே அளவு மெஷர்மென்ட் 2 கப்பு சேர்த்து ஊத்துறோம். அதுக்கப்புறம் தண்ணி லேசா கொதிச்ச உடனே அதில அரிசிய போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி கொஞ்சம் எஞ்சினதும் மேல ஒரே ஒரு தக்காளிய உள்ள உள்ள சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அது மேல போடுங்க. போட்டுட்டு ஒரு தோசை கல்ல அடுப்புல வச்சு தம் போடுங்க. ஒரு 15 மினிட்ஸ் ரைஸ் வெந்ததும் கடைசியா கீய ஊத்தி கொத்தமல்லி இலைகள கட் பண்ணி போட்டு இறக்குங்க. இப்போ நமக்கு கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இத நம்ம ஒரு பவுல்ல மாத்தி எல்லாருக்கும் சர்வ் பண்ணலாம். கீ ரைஸ் நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.